السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, வழமையாக வாரந்தோறும் நடைபெறுகின்ற மார்க்க விளக்க வகுப்பிலே இந்த வாரமும் எம்மை ஒன்று சேர்த்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த அமர்வின் மூலம் அல்லாஹு தாலா நம்முடைய ஈருலக வாழ்வும் வளமாய் அமைவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, பிள்ளை வளர்ப்பில் தாயின் பங்களிப்பு என்கின்ற தலைப்பில் இன்றைய இந்த விசேட அல்லது வளமையாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உண்மையிலேயே இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சமூக உருவாக்கத்திலும் ஏனைய பல விடயங்களிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பாரிய பொறுப்பு பெண்கள் தரப்பிலே இருப்பதனால் அந்த பெண்கள் பற்றிய இந்த தலைப்பு, அதிலும் தாய்மார் பற்றிய இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் தாய்மாருக்கு மிக உயரிய இடத்தை கொடுத்திருக்கிறது. ஒருவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாசி பிஹுஸ்னி சஹாபதி, நான் நல்லுறவு பாராட்டுவதற்கு மிக தகுதியானவர் யார் என்ற உறவில் முதன்மைப்படுத்துவதற்கு மிக தகுதியானவர் யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய தாய் என்கிறார்கள். அதற்கு அடுத்தது யார்? சும்மமன் என்று கேட்டபோது கால சும்ம உம்முக், இரண்டாவதும் இடமும் அந்த தாய்க்குத்தான் உரியது என்றார்கள். சரி, அடுத்தது யார் என்று கேட்டபோது சும்ம உம்முக், உன் தாய்தான் என்றார்கள். அதன் பின் யார் என்று கேட்டபோது உன் தந்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன் அன்பை, தன் உறவை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததாக யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்த உலகத்தில் உள்ளவர்களில் முதலாவது இடம் தாய்க்கு, இரண்டாவது இடமும் தாய்க்குத்தான், மூன்றாவது இடமும் தாய்க்குத்தான், நான்காவது இடம்தான் தந்தைக்கு என்கின்ற அந்த தொடரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே இந்த இஸ்லாம் மார்க்கம் தாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்கின்ற அந்த விடயத்தை இந்த ஹதீஸின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். உங்கள் தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன மார்க்கம் என்று தாயின் பெருமையை மிக சரியாக வழங்கிய மார்க்கம் என்று பேசுகின்ற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அந்த அளவுக்கு தாய்க்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. தாயுடைய முக்கியத்துவம் அல்லது தாய்க்கான இந்த முக்கியத்துவம் ஏன் வழங்கப்படுகிறது என்பதை ஒரு தாய் முதலில் சிந்திக்க வேண்டும்.
இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் விட ஒரு தாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் தருகிறது? ஒருவருக்கு ஒரு கௌரவம் கொடுக்கப்படுதென்றால், ஒரு மதிப்பு கொடுக்கப்படுதென்றால், அந்த கௌரவத்திற்கும் அந்த மதிப்புக்கும் பின்னால் உள்ள காரணம் என்ன என்கின்ற அந்த தேடல், அந்த மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் பாத்திரமானவர் உரியவர் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஒரு நிறுவன தலைவர் என்ற வகையில் ஒருவருக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டால், அந்த ஏன் நமக்கு அந்த மதிப்பு தருகப்படுகிறது என்கின்ற விடயத்தை அந்த நிறுவனத்தின் அல்லது ஒரு பாடசாலையின் அதிபராக இருக்கின்றவர் அல்லது ஒரு பொறுப்பு அதிகாரியாக இருக்கிறவர் உணவர் தவறினால் அந்த மதிப்புக்கு அவர் தகுதியானவர் அல்ல, பொருத்தமானவர் அல்ல என்கின்ற விடயம் அங்கே மறைமுகமாக விளங்கப்படுவதை காணலாம். எனவே ஒரு தாய் அவள் சுமந்திருக்கின்ற பணி மிக பாரதூரமான ஒரு பணி, ஒரு சமுதாயத்தை உயிரோட்டமாக வாழ வைக்கும் பணி, ஒரு சமுதாயத்தின் நல்ல பிரஜைகளை உருவாக்குகின்ற பணி, இப்படி பல்வேறு பாத்திரங்களை ஒரு தாயின் உள்வாங்கி இருப்பதன் காரணமாகத்தான் அந்த தாய்க்கான இவ்வளவு உயரிய இடத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இஸ்லாம் தாயின் பாதத்திங்கள் சுவர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன அந்த விடயங்களிலும் தாய்தான் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு முதல் உறவு, இரண்டாம் உறவு, மூன்றாம் உறவு என்கின்ற அந்த முதல் 3 இடங்களுக்கும் பாத்திரமானவள் என்கின்ற அடிப்படையில் அந்த தாய்க்கான பெருமானம் உயர்வாக இருப்பதற்கான காரணம் அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பும் அமானிதமும் மிகப்பெரியது என்பதனால்தான். இந்த தாயுடைய பொறுப்புகளில் பிரதானமானதாக கருதப்படுவது பிள்ளைகள். அந்த தாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற அந்த பிள்ளைகள் வளர்க்கின்ற பெரும் பொறுப்பு அந்த பெற்றோர்களுடைய இருவர்களுக்கிடையிலும் இருந்தாலும் அந்த தாயோடு இருக்கின்ற அந்த உறவும் அவருடைய அந்த பொறுப்பும் அதிகமாகும். அந்த அடிப்படையில் தான் பிள்ளை வளர்ப்பில் தாயின் பங்களிப்பு பற்றி நாம் இங்கே கவனிக்க வேண்டும். தாய்க்கு ஏன் இந்த பங்களிப்பு வருகிறது என்றால், தாய்க்கு உரிய தாய் என்கின்ற அந்த அந்தஸ்து, அந்த உயர்ந்த இடம் இஸ்லாம் வழங்கியதன் காரணமாக அந்த இடத்தை அடைவதை நாம் காணலாம். அதனால்தான் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், பிள்ளை வளர்ப்பில் முதலாவது இடம் ஒரு நல்ல குழந்தை வளர்க்கப்பட வேண்டுமென்றால் அது குழந்தை பெற்றதற்கு பின் குழந்தை எப்படி வளர்க்கிறது வளர்ப்பது என்பதை பற்றி யோசிக்க கூடாது. ஒரு குழந்தை பிறந்தால் அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை கூட யோசித்துத்தான் ஒரு திருமணம் செய்யப்பட வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்ககுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுவாள். லிமாலிஹா வலிஹசபிஹா வஜமாலிஹா வலிதீனிஹா, அவளுடைய பணத்திற்காக அல்லது அவளுடைய குடும்பம், அந்த குடும்ப கௌரவத்தை மையமாக வைத்து, அல்லது அவள் அழகாக இருந்தால் அந்த அழகு என்பதற்காக, அல்லது மார்க்கம் உடையவள் என்பதற்காக திருமணம் முடிக்கப்படுவாள். ஃபதுஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக, மார்க்க நல்லொழுக்கம் உடையவளை நீ மணந்து வெற்றி அடைந்து கொள். மார்க்க நல்லொழுக்கம் உடையவளை நீ மணந்து வெற்றி அடைந்து கொள், இல்லையேல் உன் இரு கரங்களும் மண்ணாகி போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் திருமண உறவுகள், பெண்பார்க்கல் என்கின்ற விடயங்கள் நடக்கின்ற போது சொல்லப்படுகின்ற விடயங்களில் பிரதானமானது, ஒரு பெண் தேர்வு செய்வதில் சமுதாயத்தில் பல காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களுக்குள் முதன்மையான காரணமாக ஒரு பெண்ணை தேர்வு செய்வதில் மார்க்க விழுமியம், மார்க்க அறிவு, மார்க்க உணர்வு, மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கின்ற தன்மையுள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதில் இருந்து இந்த ஹதீஸை வைத்து ஏனைய விடயங்களோடும் சேர்த்து சொல்கின்ற சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு பிள்ளையை வளர்ப்பதில் அந்த பிள்ளைக்கு ஒரு தந்தை என்கின்ற அடித்தளத்தில் இருக்கின்றவர் செய்கின்ற முதலாவது கடமை, அவருடைய பொறுப்பு,
அவருடைய மனைவியாக தேர்வு செய்கின்ற போது, அந்த மனைவியாக இருக்கக்கூடியவள் அவர் ஒரு தாயாக மாறுகின்ற போது, அந்த தாயானவள் ஒரு இஸ்லாமிய தாயாக இருக்கின்ற அந்த பொறுப்பை, அந்த அமானிதத்தை தலையில் சுமந்த ஒரு லைஃப் பார்ட்னரை, ஒரு வாழ்க்கை துணைவினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனவே பிள்ளை வளர்ப்பு என்பது பிள்ளை பிறந்ததிலிருந்து யோசிக்கின்ற ஒரு அம்சம் கிடையாது. பிள்ளை பெறுவதற்கு முன், திருமணம் முடிப்பதற்கு முன்னே திட்டமிட்டு யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். அதே போன்றுதான் ஒரு பெண் கணவனை தேர்வு செய்கின்ற போதும் கூட ஒரு இஸ்லாமிய பரம்பரையை, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குகின்ற அந்த நோக்கத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கணவன் கூட ஒரு நல்ல குழந்தையை, ஒரு நல்ல இஸ்லாமிய வாரிசுகளை உருவாக்க உதவி செய்கின்ற கணவனை தேர்வெடுக்கிற அந்த பொறுப்பும் அங்கே வருகிறது. எனவே இந்த அடிப்படையில் பெண்களுடைய பாத்திரம் என்பது முக்கியமானதாகும். எல்லோருவரையும் விட ஒரு பிள்ளை வளர்ப்பிலே கூடுதலான தாக்கம், பொறுப்பு, அமானிதம் எல்லாமே தாய்க்கு வருகிறது. தாய் என்ன குணங்களிலே இருக்கிறாரோ அந்த குணங்களின் சாயல் அந்த பிள்ளைகளிலே தோன்றும். தாயிலே இருக்கின்ற குணாம்சங்களின் பெரும்பாலான குணாம்சங்கள், பழக்க வழக்கங்கள் தாயிலே தாக்கம் செலுத்தும் என்கின்ற விடயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்கின்ற ஹதீஸ்களில் இருந்து கூட புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாகும். புகாரி முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸ், நபி அவர்கள் சொல்லுவார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. எல்லா குழந்தைகளும் பிறக்கின்ற போது இந்த பூமியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நல்ல நிலையில் தான் அந்த குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த குழந்தைகளை யூதர்களாகவோ நசாராணிகளாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றுகின்ற அந்த வேலையை அவருடைய பெற்றோர்கள் தான் செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு பிள்ளையினுடைய பழக்கம் நல்லதும் கெட்டதும் என்று வருகின்ற அந்த விடயத்தில் கூடுதலான தாக்கம், சில பேரண்ட்ஸ்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், மார்க்க விழுமியம் கொண்டவர்களாக இருப்பார்கள், மார்க்க அறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள், மார்க்கத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்ப்பவர்களாக இருப்பார்கள். விதிவிலக்காக சில பிள்ளைகள் கெட்டவர்களாக மோசவர்களாக வருவார்கள். ஆனால் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கின்ற போது அவர்களுடைய சாயலில் பிள்ளைகள் வருவதுதான் பெரும்பாலான நல்ல அந்த சூழலை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்லுகிறார்கள். எனவே ஒரு பிள்ளை வளர்ப்பில் பெற்றோருடைய பங்கு கூடுதலாகும். அந்த பெற்றோரிலும் தாயினுடைய பொறுமானம் கூடுதலாகும். பெற்றோர்கள் எப்படி வளர்க்கணும் என்கிற விடயத்தை இங்கே நான் பேச வரவில்லை. முதலில் ஒரு தாய் நான் நல்ல ஒரு தாயா என்பதை இந்த இடத்திலே வழங்கிக் கொண்டால் அதுவே போகுது. அதற்கு பிறகு எப்படி பிள்ளை வளர்க்கலாம் என்பதை பற்றி யோசிக்கலாம். ஒரு தாய் ஒரு பிள்ளையுடைய விடயத்தில் எவ்வளவு முக்கியமானவள் என்கிற விடயத்தை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு முக்கியமானவன் என்பதையும், என் பிள்ளை விடயத்தில் எனக்கு எவ்வளவு பொறுப்புகளும் கேள்விகளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் நாம் இன்று கட்டாயம் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும். ஒரு பிள்ளையை நல்வழியிலும் அல்லது மோசமான வழியிலும் செலுத்துவதில் பெற்றோருக்கு பங்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக தாயை பொறுத்தவரையில் உளவியலில் சொல்வார்கள், ஸ்கின் டு ஸ்கின் டச் ஒன்று இருக்கிறது. அது தோலோடு தோல் சேர்கின்ற அந்த தன்மை, ஒரு தோலோடு தோல், தோலும் தோலும் கூடுதலாக சேர்ந்திருக்கின்ற போது அந்த தன்மை எந்த தோலோடு தோல் கூடுதலாக சேர்ந்திருக்கிறதோ அவருடைய பண்புகள் அவர்களோடு அதிகம் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. உறவும் பலமாக இருப்பதற்கும் அவருடைய குணங்களை ஈர்ந்து கவர்ந்து அவர்களின் சாயலிலே வளர்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். அது வாப்பா உம்மா என்று வருகின்ற போது அது உம்மாவோடு தான் அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்கின் டு ஸ்கின், தோலிலிருந்து தோலுக்கு தாவுகின்ற, தோலோடு தோல் சேர்ந்திருக்கின்ற, தோல் இல்லை தோல், நம்முடைய தோலோடு தோல் சேர்ந்திருக்கின்ற அந்த தன்மை பெண்களுக்கு, குறிப்பாக தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த தன்மை கூடையாகும். தொப்புள் கொடி உறவு, பாலூட்டும் உறவு, அவைகளுக்கு முன்னால் அவளுடைய கருவறையில் அவன்
அவள் அந்த பிள்ளைகள் வாழ்கின்ற அந்த உறவு காலம். இப்படி நீண்ட காலம் இரத்த உறவாக ஒன்றோடு ஒன்று கலந்ததாக இருந்து உருவான அந்த தாயினுடைய உறவு யாருடைய உறவை விடவும் முதன்மையானது, இறுக்கமானது, பலமானது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உளவியல் ரீதியாக பிள்ளைகள் தாய்மாரிலிருந்து ஈர்ந்து கவர்ந்து அவர்கள் பாசையில் அவர்கள் பேசுவது போன்று பேச, அவர்கள் நடப்பது போன்று நடக்க, அவர்களுடைய செயல்களை தன் வாழ்வில் எடுத்து நடக்க முற்படுகின்ற தன்மை என்பது இயல்பாகவே நடக்கின்ற ஒன்றாகும். நீங்கள் அவதானிச்சு பாருங்க, ஊட்டரிக்கிற உம்மா கோபக்காரன்னா அந்த பிள்ளைகளுடைய அந்த நடத்தையிலும் கோபத்தை காணலாம். உம்மா எடுத்திருந்து பேசுகிற ஒரு தாயாக இருந்தால் பிள்ளைகளும் எடுத்திருந்து பேசுகின்ற அந்த தன்மையில் வரும். உம்மா வெரி சாஃப்டான ஒரு சாஃப்ட் கோனராக இருந்தால், மிக மென்மையான ஒரு தன்மை கொண்ட தாயாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் அந்த தன்மையிலே வளர்ந்து வருவதை நாம் காணலாம். பெரும்பாலான விடயமாக இது நடப்பதை நாம் காண்கிறோம். எனவே என் பிள்ளை என்னை முன்மாதிரியாக கொள்கிறது, என் பிள்ளை என் நடத்தையிலிருந்து படிப்பினை வருகிறது, என் பிள்ளை என்னிலிருந்து பேச பழகுகிறது, என் பிள்ளை என்னிலிருந்து தன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டங்களை கேட்க பழகுகிறது என்று அந்த உணர்வும் அந்த எண்ணமும் என் உள்ளங்களில் ஆழப்பதிந்திருந்தால் மட்டும்தான் நாம் அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கான அந்த பொறுப்பை எங்களில் உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு பிள்ளை ஒரு இஸ்லாமிய பிள்ளையாக வளர்கின்ற பொறுப்பு ஒரு தாயுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு குழந்தையாக வளர்கின்ற பொறுப்பில் பெரும்பங்கு தாயிடத்திலே இருக்கிறது. அந்த பொறுப்பையும் கடமையையும் செய்ய தகுதியான தாயாக நான் இருக்கிறேனா என்று நாம் ஒவ்வொருவரும் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே கேட்கப்படுவீர்கள் என்று சொல்லுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவராக விழித்து சொல்கிறார்கள். நாட்டு தலைவரை பற்றி, வீட்டுக்கான தலைவனை பற்றி, இப்படி ஒவ்வொருவராக விழித்து தெளிவுகின்ற நபி அவர்கள், வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா. ஒரு பெண் அவருடைய கணவனின் வீட்டின் பொறுப்புதாரியாகும். வ மஸ்ஊலத்துன் அன் ரஅயத்திஹா. அந்த கணவனின் வீட்டின் செயற்பாடுகள் பற்றி, அந்த வீட்டின் பராமரிப்பு பற்றி, அந்த வீட்டினுடைய விடயங்கள் பற்றி, அந்த வீட்டிலே அந்த பொறுப்புக்குரிய விடயங்கள் பற்றி அவள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது. எனவே ஒரு வீட்டிலே இருக்கின்ற அந்த குழந்தைகள் நம்மில் பொறுப்பில் உள்ள விடயங்களாகும். விசாரணைக்கு நாளை மறுமையில் உன் குழந்தையை எப்படி வளர்த்தாய், நீ எப்படி முன்மாதிரியாய் இருந்தாய் என்ற கேள்வி கேட்கப்படுகின்ற போது அதற்கு பதில் சொல்வதற்கு தகுதியான தாயா நான் என்பதை பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த பொன்மொழிகள் நமக்கு நாளை மறுமையிலே நமக்கு எதிரான சாட்சியங்களாக வரும். நமக்கு தரப்பட்ட பொறுப்புகள், அந்த பொறுப்பை செய்கின்ற விடயத்தில் எனக்கு இருந்த முக்கியத்துவம் என்ன, நான் என்ன முக்கியத்துவத்தை கொடுத்தேன், அல்லாஹ்விடத்தில் போய் எப்படி நாம் தப்புவது, என் பிள்ளைக்கு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வருவதற்கு எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன், பிள்ளைகள் எல்லோரும் நல்லா வரணும் உயரணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லாத பெற்றோர்கள் கிடையாது. இதில் விளங்கணும். எல்லார்ட்டையும் பிள்ளைகள் முன்னரணும், படித்து பெரிய ஆளாக வரணும், டாக்டர் ஆகணும், அதாக வரணும், இதாக வரணும், எல்லா கனவும் எல்லா பெற்றோர்களும் இருக்கிறது. நான் பேச வருவது அது அல்ல. அந்த கனவை தாண்டி ஒரு பிள்ளையுடைய மார்க்க நடத்தைகள், ஒருவருடைய பிள்ளையுடைய பண்பாடு, ஒரு பிள்ளையுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு பிள்ளையுடைய பேச்சு, ஒரு பிள்ளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பிள்ளையாக உருவாகிறது. இந்த படித்து நல்ல பெரிய பதவிக்கு வர பிள்ளையாக உருவாகிறது என்கின்ற அந்த நல்ல பதவி எடுக்கக்கூடிய, நல்ல பட்டம் எடுக்கக்கூடிய, அல்லது நல்ல கணவனை எடுத்து அல்லது நல்ல மனைவியை எடுத்து கொடுக்க தகுதியான ஒரு இந்த உலகத்தின் தேவைகளை அடைந்து கொள்ள தகுதியான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவும் ஆசையும் அதற்கான முயற்சியும் கொண்ட நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நடத்தைகள், மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கின்ற நடத்தைகள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடிப்படையில் நடக்கின்ற நடத்தைகள், இந்த விடயங்களில் நான் எந்த அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாகவும் ஒரு மோட்டிவேட்டராக அவர்களை உற்சாகமூட்டி அதன்பால் தூண்டி வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்கின்றேன் என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் தான் ஒரு கவிஞர் சொல்லுவார், அல்-உம்மு மதரஸத்துன். ஒரு தாய் என்பவர் ஒரு ஸ்கூல், ஒரு மதரசா மாதிரி. இதா அதத்த ஷஅபன் தய்யிபல் அராகி.
ஒரு நல்ல தாயொன்று ஒழுங்காக உருவாகிவிட்டால் என்றால் ஒரு நல்ல சந்ததி, நல்ல ஒரு தலைமுறை உருவானதாக அமைந்து விடும் என்று அந்த கவிஞன் மிஸ்ரி கவிஞர் ஒருவர் இப்ராஹிம் என்கிறவர் சொல்லுவார். ஒரு தாய் ஒரு ஸ்கூல் மாதிரி. ஒரு பிள்ளைக்கு முதல் டீச்சர், முதல் ஆசிரியை உம்மாதான். அந்த பிள்ளை எல்லாவற்றையும் ஆரம்பத்தில் படிக்க தொடங்குவது உம்மாவில் இருந்துதான். வெளியில் ஒருவர் செய்தால் கூட அதை உம்மாவிடத்திலே கேட்டு அதன் அடிப்படையில் நடக்கலாமா இல்லையா என்று ஒரு உரசி பார்க்குகின்ற ஒரு கல்லாக பயன்படுத்தப்படுவதும் தாய்தான். எனவே இந்த தாயாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆசிரியர்மார்களுக்கெல்லாம் பேராசிரியை தாய் என்று அந்த கவிஞன் சொல்கிறான். எல்லா ஆசிரியர்களுக்கும் விட ஒரு பேராசிரியை, பெரும் முதல் தர ஆசிரியை யார் என்றால் தாய் தான். இந்த தாயுடைய பாத்திரத்தை நாம் சரியாக செய்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளை வளர்ப்பதில் பெருமதியான அந்த தாயாக இருப்பதென்றால் அந்த தாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இஸ்லாமிய முன்மாதிரி மிக்க தாயாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகளிடத்தில் கெட்ட பழக்கம் வரப்போடாது என்று நாம் எதிர்பார்க்கிறோம். என் பிள்ளைகள் நல்லதை, உண்மையை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அவருடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான, பொருத்தமான, நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைய தகுதியான நல்ல பிள்ளையாக என் பிள்ளை வர வேண்டும் என்று ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். அதற்கேற்றவாறான வழிகாட்டக்கூடிய தாயாக, ஒரு ஆசிரியையாக, ஒரு முரப்பி, ஒரு பயிற்றுவிப்பாளராக, ஒரு ரோல் மாடலாக ஒரு உம்மா இருக்க வேண்டும். அந்த பிள்ளையை இந்த உலகமும் மறு உலகமும் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு பொக்கிஷமாக மாற்றி கொடுக்கின்ற ஒரு பெரும் பணியை செய்கின்ற அந்த அமானிதத்தை சுமந்து கொள்ளக்கூடிய அடிப்படைகளை தன்னிடத்திலே அந்த தாய் உள்வாங்கி இருக்க வேண்டும். ஒரு தாய் முதலாவதாக நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் தாய்மாரான நபிமாருடைய மனைவிமாருடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அந்த தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு எப்படியான முன்மாதிரியான தாய்மாராக இருந்தார்கள் என்று. குறிப்பாக ஆயிஷா நாயகி உம்முஹாத்துல் மூமினீன் என்று சொல்கிறோம், மூமின்களின் தாயார் என்று சொல்கிறோம். அவர் இந்த உலகத்தின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையை பின்னால் வந்த அந்த உம்மத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு தாயாக இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு பெரும் பாத்திரத்தை, ஒரு பெரும் அமானிதத்தை சுமந்திருந்தார்கள். இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா நாயை பற்றி சொல்கின்ற போது, லவ் ஜுமிஅ இல்மு ஆயிஷா இலா இல்மி ஜமீஇன் நிசாஇ லகான இல்மு ஆயிஷா அஃதல். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய பெண்களுடைய அறிவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஆயிஷா நாயுடைய அறிவையும் ஒன்று சேர்த்தால் ஆயிஷா நாய் தான் அறிவிலே மிகைத்து நிற்பார்கள் என்று இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி தான் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய முஸ்தத்ரக் என்கிற கிதாபிலே சொல்கின்ற போது, மா ரஅய்து அஹதன் அலம பில் ஹலாலி வல் ஹராமி வல் இல்மி வல் ஷிஅரி வத் திப்பி மின் ஆயிஷத உம்முல் முஃமினீன். அதாவது ஆயிஷா, அதாவது ஹலால் ஹராம் பற்றி, ஏனைய இல்மு, திப்பு, இப்படி பல்வேறு துறை சார்ந்த அறிவுகளில் ஆயிஷாவை விடவும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மூமின்களின் தாயான ஆயிஷாவை விட சிறந்த ஒருவரை, மிகைத்த ஒருவரை நான் காணவில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அறிவில் அவர் ஒரு தாயாக இருந்தார். மூமின்களின் தாயாக இருக்க தகுதியான அவ்வளவு தகுதிகளையும் அந்த தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றிருந்தார்கள். நாம் உலகத்துக்கு தாயாக இல்லாட்டியும் நம்முடைய வீட்டில் இருக்கிற எம் பிள்ளைகளுக்கு தாயாக இருப்பதற்கான என்ன தகுதியை பெற்றிருக்கிறோம்? என்ன தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம்? நம்மிடத்தில் மார்க்க அறிவு எவ்வளவு இருக்கிறது? அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலான வாழ்வு நம்முடைய அன்றாட வாழ்வில் எவ்வளவு இருக்கிறது? இதுதான் ஒரு பிள்ளைகளை வழிநடாத்துவதற்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற விடயமாகும். இந்த விடயத்தில் நாம் மிக பொடுபோக்கானவர்களாக இருக்கிறோம். மார்க்கத்தை பற்றிய தேடல் கிடையாது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் கிடையாது, அதற்கான முயற்சி கிடையாது, அதன் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்கின்ற விடயம் கிடையாது. நிறைய விடயங்களிலே பொடுபோக்காகவே இருக்கிறோம்.
மார்க்க அறிவு தெரியாமல் அறியாமையினால் கண்டதையும் கேட்டதையும் எடுத்து நடக்கின்றவர்களாகவும் பிழை பிழையாக விடயங்களை செய்கின்றவர்களாகவும் எப்போதுமே வழிகேடுகளிலே இலகுவில் அகப்பட்டு கொள்ளக்கூடியவர்களாகவும் எம் வாழ்க்கையின் நிறைய பகுதிகள் கழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விடயத்தில் தாய்மாராகிய நாம் மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடோடு இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு தாயை பொறுத்தவரையில் ஒரு பிள்ளை வளர்ப்பிலே அவரிடத்திலே சில பண்பாடுகள் இருக்க வேண்டும். முதலாவது, பிள்ளை வளர்க்கின்ற விடயத்திலே ஒரு தாய் இஹ்லாஸோடு நடந்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் என்றால் அல்லாஹ்வுக்காக இந்த பிள்ளையை வளர்க்க, அல்லாஹ்விடத்தில் நாம் இது ஒரு அமானிதம், இது அல்லாஹ் நமக்கு தந்த அமானிதம். அல்லாஹ் தஆலா என்ற பிள்ளை எப்படி வளர்த்தான் என்று நாளை மறுமையில் இடத்திலே கேட்பான். அதற்கு நாம் பதில் சொல்லணும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள், பதில் சொல்ல வேண்டும் என்று. எனவே அந்த பதில் சொல்லக்கூடிய அந்த அமானிதத்தை என் கைகளிலே கொடுத்த இந்த அல்லாஹ்வுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய தகுதியான தாயாக இருந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த இஹ்லாஸ் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் அந்த கொடை. இந்த குழந்தை வரம் இல்லாமல் நாடு நாடாக ஏறி வைத்தியர்களை சந்தித்து அந்த அருளை பெறுவதற்காக பலர் அலைமோதி திரிகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். முதலில் அதுக்கு ஷுக்ர் செல்ல வேண்டும். இரண்டாவது, தந்த அந்த அருளை பற்றி எப்படி பயன்படுத்தினா, எப்படி வழிநடத்தினா என்று கேட்பான். அதற்கு சொல்வதற்கு தகுதியாக இது அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய, அவன் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய இடத்தில் வைத்திருக்கிற இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் நான் வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த இஹ்லாஸை முதலில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல் குது அல் ஹசனா, ஒரு நல்ல முன்மாதிரி உள்ள தாயாக நாம் மாற வேண்டும். எல்லா விடயத்திலும் எப்போது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிள்ளைகள் தாயை பின்பற்றுவார்கள். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று சொல்வார்கள். நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளை. எப்போதும் பிள்ளை தாயை போல் இருக்கத்தான் விரும்புவார்கள். எனவே பிள்ளைகள் எம்மிடத்திலே முன்மாதிரி எடுக்க வேண்டும். நேரத்துக்கு தொழு என்று பிள்ளைகளுக்கு வாயால் சொல்லிவிட்டு தொலைக்காட்சி பெட்டிகளுக்குள் நாம் நேரத்தை தொலைத்தால் எப்படி பிள்ளை நேரத்துக்கு தொழும்? போன் பார்க்காதே என்று மகளை நாம் எச்சரிக்கை செய்து கொண்டு நாம் சதா போனுக்குள் மூழ்கி கிடந்தால் எப்படி பிள்ளைகளை போனிலிருந்து அதனுடைய தொல்லையிலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியும்? வீதியிலே வெளியிலே செல்ல வேண்டும் என்று போகின்ற போது இஸ்லாம் போதிக்கின்ற ஆடை நாகரிகங்களை பேணி ஒரு அடக்கமான ஒடுக்கமான நாகரிகமான பண்பாடான பிள்ளையாக என் பிள்ளை வர வேண்டும் என்றால் நாம் அதற்கு மாற்றமான அழைகளை அணிந்து கொண்டு எப்படி என் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட முடியும்? உண்மையும் நன்மையும் செய்கின்ற நல்ல தன்மை உள்ள பிள்ளைகளாக வர வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு முன்னால் உண்மை பேசுகின்ற தாயாக நான் இல்லாமல் இருந்து கொண்டு எப்படி என் பிள்ளை மட்டும் என்னிடத்தில் உண்மை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியும்? வாப்பாவிடத்திலே நாம் வீட்டிலே பிள்ளைக்கு தெரிந்த விடயத்தை பொய்யாக மறைக்கிறோம், போலியாக பிள்ளைகளுக்கு முன்னால் பல விடயங்களை செய்கிறோம். பிள்ளைகள் எம்மிடத்தில் இருந்தால் அவற்றை கற்றுக்கொள்கின்றன. சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகள் எப்படின்னால் ஒரு ஸ்பஞ்ச் மாதிரியாம். ஸ்பஞ்ச் அதாவது பஞ்சிரிக்கு தானே, அது எப்படி வளர்ச்சி கிடக்கிற தண்ணியெல்லாம் இழுத்தெடுத்து கொள்ளுமோ அது மாதிரி பிள்ளை தாயோடு ஒட்டி இருக்கின்ற ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி. அந்த தாய் எதையெல்லாம் செய்கிறாளோ அதை அப்படியோ அது ஸ்பஞ்ச் மாதிரி இழுத்தெடுத்து கொள்ளும். நாம் என்னத்தை வெளிப்படுத்துகிறோமோ அது இழுத்து கொள்ளும். நாம் எப்படி பேசுகிறோமோ அது அப்படி பேச பழகும். நாம் எப்படி உடுக்கிறோமோ அது அப்படி உடுக்க பழகும். நாம் எப்படி நடக்கிறோமோ அது அப்படி நடக்க பழகும். என இவ்வளவு பெரிய அமானிதம் சுமந்திருக்கிற நாம் பகலெல்லாம் பள்ளிவாசலிலே பயான் பண்ணுகின்ற ஒரு விடயத்தை, பகலெல்லாம் ஒரு பிள்ளைகளை திருத்துவதற்காக எடுக்கின்ற ஒரு முயற்சியை ஒரு தாய் அது வளர்ந்து வரும்போதே ஒழுக்கமானவனும் மார்க்கமுள்ளவளாகவும் இருந்தால் அந்த பிள்ளையுடைய இதயத்தில் ஆழ பதிந்து அழகான ஒரு பண்பான ஒரு மார்க்கமுள்ள குழந்தையை அவளால் உருவாக்கிவிட முடியும். எனவே ஒரு தாயிடத்தில், இதுதான் இன்றைய பெற்றோரிடத்தில் இருக்கின்ற பெரிய சவாலான பகுதி, முன்மாதிரி மிக்க தாய்மார் அரிதாக காணப்படுவது. முன்மாதிரி மிக்க மார்க்க விடயங்களிலும் உடை நடை பேச்சு பாவனை போன்ற ஏனைய விடயங்களிலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நடந்து காட்டி வாழ்ந்து காட்டி அவர்களை பயிற்றுவிக்கின்ற பண்பாடும் பழக்க வழக்கமும் கொண்ட பிள்ளைகள் அரிதாக காணப்படும்
ஒரு ஆபத்தான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எப்படியான ஒரு தாயாக இருக்கிறேன் என்பதை நாம் நம்மளையே கேள்வி கேட்டோம். இந்த பயான் மன்னக்களை நம்ம எல்லாருக்கும் மாற ஒரு நோய் ஒன்று உண்டால் பயான் மன்னக்களை ஒரு நாளும் தனக்கண்டு பார்க்கறல, பக்கத்தில் இருக்கிறாள் அவரை பற்றி தான் பேர் பேசுகிறாரு, நல்லா மாஷா தான் நல்லா கொடுக்காருன்னு சொல்லுது. இது என்னக்கு பேசுறது? என்கிட்ட இருக்கிற குறை என்ன? குஅன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாருங்கள் நல்லா சொல்கிறான். முதல் நான் ரெண்டு தான் பார்க்கணும். எனக்கிட்ட என்ன குறை இருக்கு? நான் இதில் சரியா, நான் இதில் பிழையா, நான் ஒரு முன்மாதிரிய தாயா? அல்லாஹ் நாளை மறுமையிலேயும் பிள்ளை எனக்கு எதிராக குற்றஞ்சாட்டுவானா? நாளை மறுமையிலே அல்லாஹ் என் ரப்பு என்னிடத்திலே குற்றம் பிடிப்பானா? அதற்கு ஏற்றவாறு நான் என்னை காத்து ஒழுங்கான முறையில் வாழ்கிறேனா? அந்த முன்மாதிரி இடத்திலே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எனவே ஒரு பெற்றோர்கள் பிள்ளை விடயத்திலே அவர்களுக்கு நல்ல பெற்றோர் நல்ல வழியில் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், நல்ல முன்மாதிரியான நடத்தரிக்கணும். எது நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அது நம்மிடத்தில் வரணும், தொழணும், அன்பு காட்டணும். அதே மாதிரி நாங்கள் எதையும் செய்யக்கல நல்ல சரியாக எதை செய்து பழகினால் அவர்களும் பழகுவார்கள். அதே போன்றுதான் சொல்லுவார்கள், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்கிறென்றால் அந்த பிள்ளைகள் 2-3 இருந்தால் அதில் பாரபட்சம் காட்டுறது, இந்த அநியாயம் செய்யாமல் நியாயமாக பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற நாம், அல்லது நமக்கு யாரும் அநியாயம் செய்துவிடக்கூடாது என்று எதிர்பார்க்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது. இந்த பாடத்தை படித்து பிள்ளைகள் வெளி உலகத்திலே போய் வாழுகின்ற போது அவர் யாருக்கும் அநியாயம் செய்து விடாமல் நீதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்கின்ற விடயத்தை என் பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம் நடந்து கொள்கின்ற அந்த நியாயமான நடத்தையின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பிள்ளைகளோடு நடக்கின்ற போது நல்ல மதிநுட்பமாக ஒரு ஹிக்மத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் பேரண்ட்ஸுகள் எப்போதுமே பிள்ளைகளோட அந்த மதிநுட்பமாக நடந்து கொள்வது கிடையாது. அவர்களோடு ஒரு விடயத்தை டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி செய்யலாம் என்று பிள்ளைகளுடைய அறிவை தூண்டி அந்த பிள்ளைகளிடத்திலும் ஆலோசனைகளை கேட்டு மகள் இதை எப்படி செய்யணும் என்று கூட இருந்து செய்து காட்டி இப்படியாக அந்த பிள்ளைகளோடு ஒரு நுணுக்கமாக ஒரு ஹிக்மத்தாக நல்ல முறையில் நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல வகையில் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கலாம் என்கின்ற செய்தி. அதே போன்றுதான் பிள்ளை வளர்ப்பிலே ஒரு தாயிடத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு என்னவென்றால் அஸ்ஸபர், பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லாவிட்டால் ஒருபோதும் பிள்ளைகள் வளர்க்க முடியாது. பிள்ளைகள் எப்போதும் பிள்ளைகளுடைய புத்தியை காட்டும். அஸ்ஸபியு, அதாவது பிள்ளை தான். அது நபியாக பிற்காலத்தில் வரக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் அது சின்ன பிள்ளையாக இருக்கல அந்த பிள்ளையோட புத்தியைத்தான் காட்ட செய்யும். எனவே அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்கின்ற விடயத்தில் கடும் பொறுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் தவறு செய்கின்ற போது நாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை அல்லது அவர்களை நாம் திருத்துவதற்கு எடுக்கிற முயற்சி, அவர்கள் செய்கின்ற தவறை அதைவிடவும் அதிகமாக செய்கின்ற அளவுக்கு நம்முடைய அந்த நடத்தைகள் அமைந்துவிடக்கூடாது. மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் இருந்து எம் பிள்ளைகளை வளர்க்கின்ற விடயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். நிறைய பெற்றோர்கள் இந்த விடயத்திலே நிதானம் இழந்து போவார்கள். பிள்ளைகளை கடுமையாக தாக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். பிள்ளைகளிலே தன்னுடைய ரோஷத்தை காட்டுவதற்காக, நான் நல்லதாய் என்கிறதை காட்டுவதற்காக பகிரங்கமாக ஆக்களுக்கு மத்தியிலே வைத்து பிள்ளைகளை மானவங்கப்படுத்தக்கூடிய, பிள்ளைகளை கடுமையாக தண்டிக்கக்கூடிய, இப்படி பல்வேறு அந்த பிள்ளைகள் உளவியல் ரீதியாக பாதிப்படைந்து அந்த பிள்ளைகளுக்குள் இன்னும் ஆழமாக ஊடுருவி போகக்கூடிய அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகள் எப்போதும் ஒரு பொறுமையோடு கையாளப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே தாய்மாரத்தில் இருக்க வேண்டிய பொறுமை இருக்குதான். ஆனால் சில தவறுகள் செய்கின்ற போது பிள்ளைகள் தாய்மார்கள் பொறுமை இழந்து போகின்ற அந்த சூழ்நிலை இருக்கிறது. அதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பிள்ளை வளர்க்கின்ற விடயத்திலே பெற்றோரிடத்திலே குறிப்பாக தாய்மாரிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு விடயம் அன்பு, இரக்கம். இது தாய்மார்கள் காட்டாமல் இருப்பதில்லை, ஆனால் காட்டுவதுதான். அந்த இரக்கம் என்பது அந்த பிள்ளைகள் விடயத்திலே ஒருவர் கம்பால் அடித்து அந்த பிள்ளையை திருக்க எடுக்கிற முயற்சியை விட அவரை அன்பால் அணைத்து எடுப்பதன் மூலமாக எடுக்கிற அந்த முயற்சி கம்புக்கு இருக்கிற தாக்கத்தை விட அன்புக்கு கூடுதலாக இருக்கிறது. பிள்ளை எப்போதுமே தாயோடு பாசமானதாகவும் தாயோடு இரக்கமானதாகவும் இருக்க பழக்க வேண்டும்.
தாய் தந்தையோரோடு. அதே போல் அது எப்போ பிள்ளைகள் அதை பழகும் என்றால், நாம் அந்த பிள்ளைகளோடு மிக பாசமாகவும் இரக்கமாகவும் இருப்பதை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தணும். சில பெற்றோர் இருப்பாங்க, பிள்ளைகளில் தூக்கி கொஞ்ச மாட்டாங்க, அந்த பிள்ளைகளை அன்பாக அரவணைக்க மாட்டார்கள், அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களை ஆதரித்து உற்சாகப்படுத்த மாட்டாங்க. 4 மார்க்ஸ் குறை எடுத்தா ஏசுகிற ஒரு தாய் ஒரு பாடத்தில் கூடுதலாக எடுத்தால் அதனை பாராட்டி உற்சாகப்படுத்துவது கிடையாது. எனவே பிள்ளைகள் விடயத்தில் அவர்களை ஒரு அன்பாக அரவணைத்து அவர்களை ஒரு உளவியல் ரீதியாக உற்சாகப்படுத்தி அழைத்து கூட்டிச் செல்கின்ற ஒரு முன்மாதிரி மிக்க தாயாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் தாய்மாரிடத்தில் இருக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான பண்பு, இந்த தாய்மார் இந்த பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எப்போதும் அழுது தொழுது தஹஜ்ஜத்திலே இந்த பிள்ளைகள், நாம் இந்த இவ்வளவு வேலையும் செய்து நாம் மார்க்கத்தை படிச்சிருக்கோம், மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கிறோம், மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்ப்பதற்கான முயற்சி எடுக்கிறோம், நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் என்பதற்காக கஷ்டப்படுகிறோம். இது அத்தனையும் சாத்தியப்படுத்தி தரக்கூடியவன் அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். எனவே இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் எங்களுக்கும், அதாவது இந்த பெற்றோர் கூட பிறந்தவர்கள், சூழலில் வாழ்கின்ற சமூகத்தினர்கள், இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அத்தனை பேருக்கும் இன்மைக்கும் பயனுள்ளவர்களாக, மறுமையிலே வெற்றியடையக்கூடியவர்களாக வர வேண்டும். அதற்கு எனக்கு அருள்புரி, இந்த பிள்ளைகளுக்கு நீ நல்வழியை காட்டியா அல்லாஹ் என்று எந்த தொழுகையிலும் எந்த பிரார்த்தனையிலும் விட்டுவிடாமல் இந்த பிள்ளைகளுக்காக மனமுருகி பிரார்த்திக்கின்ற அந்த பாத்திரத்தை ஒரு பெற்றோர் செய்ய வேண்டும். இது பிள்ளை வளர்ப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு பங்கு. பிள்ளைகளுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு அந்த முயற்சி மட்டும் கைகூடும் என்று நாம் இருந்து விடக்கூடாது. அந்த முயற்சியை கைகூட செய்யவன் ரப்புல் ஆலமீன் தான். எனவே அந்த பிள்ளைகளுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். குர்ஆனில் பல இடங்களிலே துஆ செய்திருக்கிறார்கள், பல துஆ செய்த சம்பவங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படி பிள்ளை வளர்ப்பில் நிறைய பாகங்கள் இருக்கின்றன. தாய்மார்கள் மட்டும் இஸ்லாம் சொல்கின்ற வழிமுறைகளை பேணி நல்ல தாய்மார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில், இந்த வீதியோரங்களில் நடக்கின்ற இளம் தலைமுறைகளால் நடக்கின்ற ஆபத்தான, பிழையான, மார்க்க விரோதமான, சமூக விரோதமான செயல்பாடுகளில் பல பாகங்களை குறைத்து விட முடியும். நல்லொழுக்கம் உள்ள, நல்ல பண்பாடுள்ள பிள்ளைகளை உருவாக்க முடியும். இதை தாய்மார் கட்டாயம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற விடயத்தில் மார்க்க விழுமியங்களின் அடிப்படையில் பிள்ளை வர வேண்டும் என்கின்ற அந்த ஆதரவும் அந்த ஆசையும் இருக்க வேண்டும். 5 வேளை தொழுகையும் நேரம் தவறாமல் தொழுகின்ற பிள்ளையாக என் பிள்ளை வர வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் முயற்சியும் கனவும் இடத்தில் இருக்க வேண்டும். அந்த விடயத்தில் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். இந்த விடயங்களில் நாம் அன்போடும் கண்டிப்போடும் நடந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. நிறைய பெற்றோர்கள் எல்லா விஷயத்திலும், அவைக்கு பிள்ளை எக்ஸாம் என்றால் விடிய இருந்து படிக்க அந்த பிள்ளை ரெடியானாலும் படிக்க அனுமதிப்பார்கள், படிக்கட்டும் என்று சொல்லி. என்றால் நாளை ரிசல்ட்டை எதிர்பார்த்து அவர்களை படிக்க விடுவார்கள். ஆனால் காலத்தில் விடிய காலையில் பிள்ளைகள் சுபகுக்கு எழும்பாமல் தூங்குகின்ற போது மாத்திரம் பாவம் பிள்ளை தூங்கட்டும் என்று சொல்லுவார்கள். இப்படித்தான் அரபு நாட்டிலே ஒரு தொலைக்காட்சி பட்டியல் ஒரு ஷேகிடத்திலே ஒருவர் நேரடியாக கேள்வி ஒன்று கேட்கிறார். காலையில் பார்க்கல என் பிள்ளைகள் தூங்குற அந்த மெதட்டை பார்த்தா எழுப்புறதுக்கு பாவமாக கிடக்கு. அப்போ தான் பிள்ளைகள் படுக்கிறாங்க. அந்த படுக்கிற பிள்ளைகள் எழுக்கின்ற போது அந்த பிள்ளைகள் அந்த எழும்புவதற்கு படுகின்ற அவதியை பார்த்து அதை எழுப்புவதிலே மிக அந்த இரக்க குணம் தடுக்கிறது. அதை விடலாமா, அவங்கள கொஞ்சம் தூங்கி எழும்பு மறைக்கும் விட்டு ஒழுங்குற டைமுக்கு தொலை விடலாமா என்கின்ற அடிப்படையிலே அந்த அறிஞரிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த அறிஞர் மாறி அந்த தாயிடத்திலே கேட்கிறார், உங்களோட வீடு தீக்கிரையை ஆகி பற்றி கொண்டிருக்கிறது, நெருப்பு பிடிச்சி பற்றிட்டு இருக்கு, உங்களோட பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு, எழுப்பி பார்க்கிங்க, பிள்ளை எழும்பல்ல, பாவம் படுக்கட்டும் என்று விடுவீர்களா, அந்த பிள்ளை உறங்கட்டும் என்று விடுவீர்களா, அல்லது என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு எழுப்புவேன், ஒழும்பல நினைச்சு தண்ணியை ஊற்றியாவது ஒழுப்பி இழுத்து வெளியே கொண்டு போடுவேன். ஏன்? என் பிள்ளையோட உயிர் முக்கியம்.
என் பிள்ளை தீயிலே கருகிவிடக்கூடாது, என் பிள்ளை பக்குவமாக பாதுகாப்பு இருக்கணும். இந்த உலகத்தின் நெருப்பை விட நாளை நரகத்தின் நெருப்பு ஆபத்தானது, கொடியது, தீயது. கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. உங்களையும் உங்களுடைய குடும்பத்திலே நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாருங்கள். அதனுடைய எரிகட்டைகள் மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்கின்ற அந்த வசனத்தை, அந்த கருத்தை உள்வாங்கி அந்த அறிஞர் சொல்கிறார், இந்த உலகத்தின் நெருப்பை விட நாளை நரகத்தின் நெருப்பு கொடுமையானது, கடுமையானது. எனவே அதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அவனை எப்படியாவது ஒழிப்பி தொலைவைங்க என்று சொல்கிறார். இந்த பார்வையும் இந்த பக்குவமும் ஒரு பிள்ளை வளர்ப்பில் ஒரு தாயிடத்திலே இருக்க வேண்டும். நன்மைகள் செய்கிற நிறைய விடங்களில் வாப்பா கண்டிப்பாக இருந்தாலும் கூட பிள்ளைகள் கட்டுப்போவதில் பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் நிறைய தாய்மார் இருக்கிறார்கள். பிழையான காதல் உறவுகளுக்கு காவலர்களாக இருக்கின்ற கேடுகட்ட தாய்மார்கள் இருக்கின்ற உலகம். பிள்ளையை பாவம் பாப்பா தெரிஞ்சு அடிச்சு போட்டுருவார், ஏசி போட்டுருவார் என்ற பயம். அல்லது பிள்ளைகள் பிழை செய்கின்ற போது அது கண்டிக்கப்பட வேண்டியதென்றால் தன் கைகளால் தன்னால் கொன்றோல் படுத்த முடியாத விடயம் தனக்கு தெரியும், கணவனுக்கு தெரியவில்லை என்றால் அந்த பிள்ளைகளின் மீது இரக்கம், இது பிழையான இரக்கம், பெற்றோர்களிடத்தில் தந்தையிடத்திலே தெரிவித்து அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்த தவறுகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். மார்க்க விவகாரங்களில் அவர்கள் அதை பேணி நடக்காத போது அதனை கண்டுகொள்ளாமல் இந்த உலக விவகாரங்களில் அவர்கள் தவறிடுகின்ற போது நல்லா படிக்காட்டி அது செய்யாட்டி அதுக்காக கடுமையாக தண்டித்து இந்த உலகத்தின் உயர்வை பெரிதாகவும் மார்க்கத்தின் நாளை மர்மையுடைய வெற்றியை சிறிதாகவும் மதிப்பிட்டு அந்த வழியிலே பிள்ளைகளை பிழையாக வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த பிள்ளை வளர்ப்பின் அமானிதங்களை மறந்த செயற்பாடாக நாம் ஆக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த உலக வரலாற்றில் மாபெரும் பேசுபொருளாக இருந்த பல தலைவர்களை உருவாக்கிய பெருமை தாய்மார்களுக்கு இருக்கிறது. சொல்லுவார்கள், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்கின்ற வரலாறு நம்மிடத்திலே இருக்கிறது. நிறைய அறிஞர்கள், மார்க்க மேதைகள், நல்ல வணக்கவாளிகள், உலக தலைவர்கள் என்று இந்த உலகத்தில் உருவான பலருக்கு பின்னால் பல தாய்மார்கள் இருந்து அந்த பிள்ளைகளை உருவாக்கி இருப்பதை நாம் காணலாம். பல தாய்மாருடைய வரலாறை நாம் பார்க்கலாம். உதாரணமாக ஷஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், ஜுபைர் பின் அவாம் என்கின்ற அந்த சஹாபியை, அந்த அவரை வளர்க்கின்ற வரலாறை பற்றி பேசுகின்ற போது அவர் கடுமையாக அந்த தாயினால் சில வேளை அவர் அந்த பிள்ளைக்கு அடிப்பாராம். பார்த்திருக்கிறவர்கள் சொல்வார்களாம், நீ அடித்து பிள்ளையை கொண்டு ஓட்டுவாய் போல இருக்கிறதே. இல்லை, அவனை நேர்மை ஒழுங்குபடுத்துவதற்கு இப்படி நான் அவனை நடந்து கொள்ளாவிட்டால் அவனுடைய தன்மை இப்படித்தான் அவனை நடந்து கொள்ள செய்கிறது என்று அவர் பேசுவார். அது அடிக்கிறது கூடுமா கூடாதுங்கிற வேற விஷயம். ஆனால் அவரை நேர்வழி, பிற்காலத்தில் அவர் ஒரு மாபெரும் போர் வீரராக இந்த வரலாறை அறிஞர்கள் சொல்வார்கள். அதே போன்றுதான் இமாம் அவுசாயி ரஹ்மஹுல்லாவுடைய தாயார், அவரை வளர்ப்பதற்காக தன் தந்தையை இளம் வயதில் இழந்த அந்த அவுசாயி அவர்கள், இமாம் அவுசாயி பெரும் அறிஞர், அவருடைய தாயார் அவரை மிக சிரமத்து மத்தியே வளர்ந்து உலகம் போற்றும் ஒரு அறிஞராக மாற்றி இருக்கின்ற வரலாறை நாம் பார்க்கலாம். அதே போன்றுதான் சுஃபியானு சௌரி என்கின்ற ஒரு சிறந்த மனிதரை, அவரை வளர்ப்பதற்காக அவருடைய தாயார் மிகவும் சிரமப்பட்டு வளர்த்து உலகம் போற்றுகின்ற ஒரு உத்தமனாக அவரை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார். இப்படி பலர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் உலகம் போற்றுகின்ற ஒரு சிறந்த ஹதீஸ் கிரந்தங்களிலே தலையாயதாக இருக்கின்ற அந்த கிரந்தங்களை தொகுத்து வழங்கிய இமாம் புகாரி என்கின்ற நூலை தொகுத்து வழங்கிய அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சிறு வயதில் தந்தை இழந்து தாயால் வளர்க்கப்பட்ட ஒருவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சிறு வயதில் தந்தை இழந்து தாயால் வளர்க்கப்பட்ட ஒருவர். இப்படி பல அறிஞர்களுடைய பட்டியலை நாம் எடுத்துக்கொண்டு போகலாம். உலக வரலாற்றில் உன்னதமான இடங்களில் தன் குழந்தைகளை கொண்டு வந்து நிறுத்துவதில் பாரிய பங்களிப்புடைய பெற்றோர்கள், அதிலே குறிப்பாக தந்தைமார்களை இழந்ததற்கு பின்னால் வளர்க்கப்பட்ட தாய்மார்களால் உருவாக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தாய்மாருடைய துணை இருந்தும், தாய்மார் இருந்தும்
தந்தைமாருடைய துணை இருந்தும் நாம் ஒரு நல்ல குழந்தையை எங்களால் உருவாக்க முடியவில்லை என்றால் அதனை விடவும் துர்ப்பாக்கியம், அதனை விடவும் மோசமான நிலை வேறொன்றிருக்க முடியாது. எனவே நாம் எங்களுடைய அமானிதங்களை சுமந்து எங்களுடைய பணிகளை சுமக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நல்ல பிள்ளைகள் வளர்ப்பதனால் நிறைய பாக்கியங்கள் பெற்றோருக்கு கிடைக்கிறது. முதலாவது பாக்கியம், இந்த பிள்ளைகள் எங்களுக்காக நாம் உயிர் வாழ்கின்ற போதும் எங்களை தாங்குகின்ற பிள்ளைகளாக வருவார்கள். எங்களை பராமரிக்கிற நல்ல பிள்ளைகளாக வருவார்கள். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை சிறு பிள்ளைகளாக எப்படி வளர்த்தார்களோ, எங்களுக்காக எப்படி சிரமப்பட்டார்களோ, அப்படி அந்த பெற்றோர்களை நான் காப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரஹ்மானே என்று அந்த ரஹ்மானுக்கு நன்றி செலுத்தி அந்த அல்லாஹ்விடத்திலே தன் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோர்களாக பிள்ளைகளாக அவர்கள் வருவார்கள். அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும். இன்று சில பெற்றோர்கள் தாய்மார்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சாங்க, நல்ல படிப்பை கொடுத்தாங்க, நல்ல தொழில் தேடி கொடுத்தாங்க. ஆனால் அவர்களுக்கு மார்க்கத்தின் முன்மாதிரிகளை கொடுக்கல, மார்க்கத்தின் வழிமுறைகளை கொடுக்கல. அதனால் அந்த பிள்ளைகள் அவர்களாலேயே கைவிடப்பட்ட பெற்றோர்களாக யாரும் அனாதரவு இல்லாமல் பிச்சை எடுத்து திரிகின்ற நிலையிலும் கூட பல தாய்மார்கள் இருக்கிறார்கள், பிள்ளை இருக்கிறார்கள், மகள் இருக்கிறார். ஆனால் அவரை அரவணைத்து பாதுகாக்கு அவர்களை பக்குவமாக பேணுவதற்கு தயாரில்லாத பிள்ளைகள். ஏனென்றால் அவர்கள் நன்றாக இருந்தும் கூட அவர்களை பராமரிக்கவில்லை. இது எவ்வளவு பெரிய பாவம் என்கின்ற அந்த பாவம் உணர்த்த மார்க்கத்தின் அடிப்படையில் சரியாக வழிநடாத்தப்பட்டிருந்தால் இந்த நிலை வருவதற்கு வாய்ப்பு குறைவு. எனவே நாம் பிள்ளைகள் இந்த உலகத்தில் உயர்ந்தவராக வர வேண்டும் என்பதை விட அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் என்பதற்கான அந்த அடிப்படையிலான வழிநடாத்தல்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதற்கு தகுதியான தாய்மார்களாக நாம் மாற வேண்டும். இது ஒரு அமானிதம், நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான் என்கின்ற அந்த அமானித பயம் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் முதியவனாகின்ற போது அல்லாஹ்வை பயந்து என்னை பராமரிக்கின்ற பிள்ளையாக, நாம் மௌத்தானால் எனக்காக என்னை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற பிள்ளைகளாக, இந்த உலகத்திலே ஒருவர் மௌத்தாகிவிட்டால் இந்த உலகத்துக்கும் அதற்கான அவருக்குமான உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டதற்கு பின்னால் துண்டிக்கப்படாமல் இருக்கின்ற 3 உறவுகளில் ஒன்றாக ஒரு சாலிகான பிள்ளை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படியான நாம் மௌத்தானதற்கு பின்னாலும் என்னை நினைத்து ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் கிடைக்கும் போதெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக, நல்ல சாலிகான பிள்ளையாக எம் பிள்ளை வர வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பும் கனவுகளோடும் அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.